ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய குரு பயிற்சி 2025 மே மாதம் குரு பயிற்சி ஆகுது. இந்த குரு பயிற்சியால் யாருக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதாவது கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் பல பேருக்கு இருக்குது. கல்யாண வயசு தாண்டியும் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் அமைய மாட்டேங்குது. கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் முக்கியமான விஷயம். பல பேருக்கு லைஃப் ஸ்டார்ட் ஆகிறதே அந்த திருமணத்தால் தான். ஒரு வாழ்க்கை, ஒரு பந்தமே முக்கியமான விஷயம். எல்லாம் இருக்குது வாழ்க்கையில். பணம் இருக்குது, நல்ல வேலை இருக்குது, உத்தியோகம் இருக்குது, சொந்த வீடு இருக்குது, எல்லாம் இருக்குங்க. ஆனால் கல்யாணத்துக்கு பொண்ணு மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. கல்யாணத்துக்கு பையன் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்றது தான் இன்றைய காலகட்டத்தில் பல பேருக்கு இருக்கக்கூடிய குடைச்சல். முக்கியமான கேள்வி. வரக்கூடிய எல்லா கன்சல்டேஷன்லையும் பாதி கன்சல்டேஷன் கிட்டத்தட்ட கல்யாணத்துக்கு. ரைட்டு. ஸோ இப்போ இந்த கல்யாண யோகம் யாருக்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு முக்கியமான கிரகம். கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் குரு இல்லாமல் ஒரு சுபகாரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. அதில் கல்யாணன்றது முக்கியமான சுப நிகழ்ச்சி. ஸோ அதில் குரு பலன் இல்லாமல் ஒரு காரியம் நடக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இப்போ அந்த குருவால் யாருக்கெல்லாம் இந்த 2025 மே மாதத்துக்கு பிறகு கல்யாணத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ரைட். இப்போ குரு எங்கே இருக்கார்? குரு இப்போ மே மாதம் மிதுனத்துக்கு போவார். ஸோ இப்போ மிதுனத்துக்கு போகும்போது யாருக்கெல்லாம் திருமண யோகத்தை கொடுப்பார் அப்படின்னா, முதன்மையாக தனுசு ராசி, தனுசு லக்னக்காரங்களுக்கு திருமண யோகத்தை கொடுப்பார். காரணம் என்ன அப்படின்னா, தனுசுக்கு 7ஆம் பாவத்தில், 7ஆம் வீட்டில் தான் குரு போகிறார். அதாவது திருமணத்தை குறிக்கக்கூடிய வீடு குறிப்பாக ஜாதகத்தில் 7ஆம் வீடு. ஸோ அந்த 7ஆம் வீட்டில் குரு போகிறதுனால குரு தன்னை போலவே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விதத்தில் குரு மாதிரி ஒரு மனைவியை கொடுப்பார். குரு மாதிரி மனைவினா எப்படிங்க? எப்பயுமே ஏதாவது அட்வைஸ் சொல்லக்கூடியவங்க, ஆலோசனை அதிகமாக கொடுக்கக்கூடியவங்க, நல்ல ஒழுக்க சீலர், அந்த மாதிரி நல்ல குணத்தில் ரொம்ப சாஃப்டான டைப்போட நல்ல ஒரு படித்த ஒரு மனைவியையோ அல்லது கணவனையோ கொடுக்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. இது யாருக்கு? தனுசு ராசி, தனுசு லக்னக்காரங்களுக்கு உண்டு. ஏன்னா 7ஆம் வீட்டில் குரு போகிறார். ஸோ மனைவி கொடுத்தாகும். குருவுடைய 7ஆம் பார்வை எங்கே விழுது அப்படின்னா உங்கள் ராசி மேலே தான் விழுது. ஸோ அதனால் அது பார்வையும் உறுதிப்படுத்துது, அந்த இருக்கக்கூடிய பாவமும் உறுதிப்படுத்துது. ஸோ அதனால் நீங்கள் இப்போ கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னா நல்லபடியாக திருமண வாழ்க்கை அமையும். அதுக்கு அடுத்தது யாருக்குங்க டைம் நல்லா இருக்குது கல்யாணத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மேஷராசி, மேஷ லக்னக்காரங்களுக்கும் திருமணத்துக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. இப்போ மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு 3ஆம் வீடு, முயற்சி ஸ்தானம், சகாயஸ்தானம்னு சொல்லி அங்கே குரு போகிறார். குருவுடைய 5ஆம் பார்வை எங்கே விழுது அப்படின்னா 7ஆம் வீட்டில் விழுது. ஸோ குருவுக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் பார்வை இருக்குது, 5, 7, 9. அதில் 7ஆம் பார்வை எல்லா கிரகத்துக்கும் உண்டு. ஆனால் அதில் ஸ்பெஷலாக 5, 9 பார்வைகள் குரு பகவானுக்கு மட்டுமே உண்டு. ஸோ அந்த குருவுடைய 5ஆம் பார்வை உங்களுடைய 7ஆம் வீட்டில் விழுறதுனால மேஷராசி, மேஷ லக்னக்காரங்க திருமணத்துக்கு முயற்சி எடுத்தாலே போதும். குருவுடைய சப்போர்ட்டால் டெஃபினட்டாக நல்லபடியாக திருமணம் நடக்கும். ஸோ இவங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது யாருக்குங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அதுக்கு அடுத்தது சிம்ம ராசி, சிம்ம லக்னக்காரங்களுக்கும் திருமணத்துக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குருவுடைய 9ஆம் பார்வை, அந்த பாக்கிய பார்வை எங்கே விழுது அப்படின்னா சிம்மத்தோட 7ஆம் வீட்டில் விழுது. அதாவது சிம்ம ராசிக்கு குரு லாபஸ்தானத்தில் வந்துட்டார். ரொம்ப நல்ல விஷயம். லாபஸ்தானத்தில் குரு வரும்போது பல நல்ல விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்கும். ஸோ அந்த குருவுடைய 9ஆம் பார்வை, லாபஸ்தானத்துலேருந்து குருவுடைய 9ஆம் பார்வை எங்கே விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு 7ஆம் வீட்டில் விழுது. ஸோ அதனால் சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்தாலே போதும். இவ்வளோ வருஷம் சில பேர் சொல்லலாம், சார் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுறேன் சார், எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது, ஒன்று கூட அமையலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட
இந்த காலகட்டம் முயற்சி எடுங்க, கண்டிப்பாக நடக்கும். ஸோ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. அதில் கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம். ஸோ இவங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது யாருக்குங்க திருமணத்துக்கு அதிக வாய்ப்பு உண்டு அப்படின்னா, கண்டிப்பாக மிதுன ராசிக்கே அதிகமான வாய்ப்பு உண்டு. மிதுன ராசி, மிதுன லக்னக்காரங்களுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் ராசியிலேயே குரு இருக்கு. குரு இருந்து எங்கே பார்க்குற? 7ஆம் பார்வை உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்குற. ஸோ அதனால் மற்றவங்களோட முயற்சி எடுத்து சப்போர்ட் மூலியமாக கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு குரு கூடவே இருக்கார். நீங்கள் பெருசாக முயற்சி கூட எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு ரூபத்தில் உங்கள் கண்ணு முன்னாடியே பொண்ணு வந்து நிற்கும். உங்கள் கண்ணு முன்னாடியே நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடிய நபர் வந்து நிற்பார். ஏதோ ரூபத்தில் நீங்கள் விரும்பி போகணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் வந்து தேடி போகணும்னு அவசியம் கிடையாது. வரனே உங்களை தேடி வரும். ஸோ அதனால் வரக்கூடிய வரனை செலக்ட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலை. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஓகேனா கல்யாணத்தை இந்த வருஷம் தாராளம் முடிக்கும். ஸோ இந்தந்த ராசி, இந்தந்த லக்னக்காரங்களுக்கா திருமணத்துக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி மற்ற ராசிக்கு லக்னத்துக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையா சார் அப்படின்னா, கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. உங்கள் ஜாதகத்தில் அதற்கேற்ப என்ன தசா புத்தி, உங்கள் ஜாதக அமைப்பு எப்படி அப்படின்றத பார்த்து சொல்லலாம். ஸோ இதில் பல பேருக்கு திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பல சந்தேகங்கள் உண்டு. தினமும் வரக்கூடிய கன்சல்டேஷனில் பல கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் திருமண வாழ்க்கையத்தை பற்றி துல்லியமாக தெரியணும், மற்ற விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜோதிட ஆலோசனை புக் பண்ணிவிட்டு உங்கள் ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா தெளிவாக பார்த்துக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.